தன்னுடைய கருத்துக்களை வேகமாக எடுத்து கூறி நமது பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் அவர் நமது மதுரை மக்களுக்கு செய்த நன்மைகளையும் இந்த இடத்தில் பகிர்ந்து கொண்டு தன்னுடைய வார்த்தையை வழங்கி சென்றிருக்கின்ற நமது விஜயகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நமது டிஜிஎஸ் செந்தில்குமார் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்கு இந்த நேரத்தில் நாம் அழைப்போம். அவர் வழக்கமாக ஒவ்வொரு மீட்டிங்கிலும் ஒரு குட்டி கதை சொல்லுவார். இன்றும் எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். நமது மாபெரும் தொழிற்சங்கத்தின் தலைவரும் இந்த மெம்பர்ஸ் மீட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பவருமான நமது பிரசிடென்ட் திரு காஜா பக்ரீன் சார் அவர்களே, நமது ஆற்றல் மிகு பொதுச் செயலாளர், இன்றைய விழாவின் கதாநாயகர் காரணகர்த்தா திரு ஸ்ரீதரன் சார் அவர்களே, நமது ஹெட் குவார்ட்டர்ஸ் வைஸ் பிரசிடென்ட், நமது சொசைட்டியின் பிரசிடென்ட் அண்ணன் இளங்கந்தன் அவர்களே, சிடபிள்யூசி செக்ரட்டரி, ஹெட் குவார்ட்டர்ஸின் வைஸ் பிரசிடென்ட் மற்றும் ஒரு வைஸ் பிரசிடென்ட் திரு ரகுநாதன் சார் அவர்களே, நமது சபாவிஸின் வைஸ் பிரசிடென்ட் திரு சிக்கந்தர் பாஸ் அவர்களே, மற்றும் ஒரு டிஜிஎஸ் திரு விஜயகுமார் அவர்களே, டிஜிஎஸ் பிரான்ச்சஸ் திரு பழனிசுந்தர் அவர்களே, நமது ஏஜிஎஸ் ஆன திரு ஜெயச்சந்திரன் அவர்களே, அண்ணன் முத்துக்கருப்பன் அவர்களே, மற்றும் நாகர்கோவிலிருந்து வந்திருக்கும் ஏஜிஎஸ் திரு பரத் அவர்களே, நமது சப்ஸ்டாப் கமிட்டி மெம்பர் ரகு அவர்களே, நமது முன்னாள் டிஜிஎஸ் அண்ணன் பரதன் அவர்களே, நாகர்கோவிலின் முன்னாள் ஏஜிஎஸ் திரு விஷ்ணு அவர்களே, மற்றும் இங்கு திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். தோழர்களே, ஜனவரி 1, 1997 மதுரையில் இருந்து தேனி தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டு உதயமானது. அப்படி நிர்வாக ரீதியாக அது பிரிக்கப்பட்டாலும் கூட உணர்வாலும் உள்ளத்தாலும் மக்கள் அனைவரும் இன்றும் ஒன்றிணைந்தே தான் உள்ளோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ மேனேஜ்மெண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக ஆர்பிஓஸ் இருக்குது, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்தந்த ஆர்பிஓ கொண்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் ரீஜன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடிக்கு போயிடுச்சு, அந்த ஆர்பிஓ பேர் வந்து ஆர்பிஓ தூத்துக்குடி. ரீஜன் 3 வந்து திருநெல்வேலிக்கு போயிடுச்சு, அது பேர் ஆர்பிஓ திருநெல்வேலி. ரீஜன் 5 நாகர்கோவில் போயிடுச்சு, அது பேர் ஆர்பிஓ நாகர்கோவில். ஆனால் ரீஜன் 1ஓட பேர் வந்து மதுரை சிட்டி. ரீஜன் 4 தேனியை உள்ளடக்கிய ரீஜன், அதோட பேர் வந்து மதுரை ரூரல். இன்னும் வந்து நம்ம பேங்க்ல வந்து இன்னும் அதை இன்னும் பிரித்து பார்க்கல. ஆர்பிஐயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு கரன்சி செஸ்ட் இருக்கு. ஆனால் தேனியை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஆர்பிஐயும் நம்ம ஒரே டிஸ்ட்ரிக்டாக தான் பார்க்குது. நமது தொழிற்சங்கத்தையும் எடுத்துக்கிட்டா கூட எப்போதெல்லாம் ரீஜன் 1க்கு நான் மெம்பர்ஸ் மீட் கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது தனியாக ரீஜன் 1க்கு மட்டும் நடத்துறது கிடையாது. ரீஜன் 1 and 4 ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நடத்துகிறோம். அது இந்த அரங்கத்திலேயே இது வந்து 2வது முறை. இங்கே வந்து இவ்வளவு திறனாக மதுரை தேனி மக்கள் எல்லாரையும் பார்க்குறப்ப 1996 நமது ஒன்றிணைந்த மதுரை மாவட்டத்தை பார்க்கறது தான் வந்து எனக்கு ஒரு நினைவூட்டுது. அதே வருடம்தான் 1996 தான் கடைசியாக நம்மளோட மெம்பர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரை நடக்கலை. அதுதான் நமது 16 அம்ச கோரிக்கையின் முதல் கோரிக்கையே. நமது இந்த 16 கோரிக்கை இருக்கு. நாங்கள் முதலாவது கோரிக்கையான மெம்பர்ஸ், அதாவது மெசஞ்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டு 16வது கோரிக்கை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மிஸ் செல்லிங் இன் த நேம் ஆஃப் கிராஸ் செல்லிங். அந்த ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி உங்கள்கிட்ட சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா தோழர்களே, இன்னைக்கு உண்மையிலே வங்கியில் வந்து
கிராஸ் செல்லிங் தான் நடக்குதா? கண்டிப்பா இல்லை. எல்லாமே மிஸ் செல்லிங் தான். ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சா அந்த ப்ராடக்ட் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க கிடையாது. அன்னைக்கு என்ன லாகின் டேவோ மேலேருந்து அன்னைக்கு என்ன ப்ரெஷர் வருதோ அதை தான் கஸ்டமருக்கு தலையில் திணிக்கிறாங்க. அதுவும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டெபாசிட் கவுண்டர் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிற டெபாசிட்டை எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் லைஃபுக்கும் மாற்றிட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போது ஒரு சின்ன ஒரு குட்டி கதை தான் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, ஒரு ஒரு காட்டில் ஒரு மயில் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கோம். அது டெய்லி பார்க்கும். அப்போ வந்து ஒருத்தர் வந்து டெய்லி மண்புழுவெல்லாம் எடுத்துட்டு ஒரு பாட்டில் அடைச்சி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ போய் இதை அவர்கிட்ட கேட்கும், எதுக்கு மண்புழு எதுக்கு டெய்லி எதுக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்கவும், அவர் சொல்லுவாரு, இந்த மண்புழுவை எடுத்துட்டு போய் நான் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் போய் சந்தையில் போய் கொடுப்பேன். அவங்க வந்து எனக்கு ஒரு மயில் இறகு தருவாங்க. மயில் இறகு தான் இங்கே பணமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு ஒரு மயில் இறகு தருவாங்க. அதை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமாவை நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஓ அவ்வளோதானே, நான் சாப்பிட்றது மண்புழு தான், அதனால் அதை எனக்கு கொடுத்துரு, நான் டெய்லி உனக்கு ஒரு மயில் இறகு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணிக்கிறாங்க. இது நாளடைவில் இவருக்கு மயில் இறகு கொடுக்குது, அவரும் மண்புழு கொடுக்குறாரு. இது நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாளும் வருது, அவர் வந்து மண்புழு எடுத்துட்டு வந்து கொடுக்க வர்றாரு. ஆனால் இதுகிட்ட இறகு இல்லை. ஒன்று ஒன்றா கொடுத்து காலி ஆயிடுச்சு. அப்போ அவர் பார்க்குறாரு, ஐயோ எனக்கு மயில் இறகு வேணுமே, சரி நான் சந்தையிலே போய் இதை கொடுத்து நான் மயில் இறகு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ தான் அது யோசிக்குது, என்னடா நம்ம என்ன பண்ண போகிறோம், சரி நம்ம இனிமேல் நம்ம தான் போய் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் இறகுன்றது வந்து அதோட பேலன்ஸ்க்காக கொடுக்கப்பட்டது. அந்த பேலன்ஸ் இல்லாமல் அதெல்லாம் நடக்க முடியலை. அப்படியே அங்கேயே மயங்கி பசியில் விழுந்துருது. இப்படி தான் தோழர்களே, நம்மளோட டெபாசிட்டை எடுத்து மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அந்த மைண்ட் எப்படி இறகு ஒன்றுனா கொடுத்துச்சோ அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எஸ்பிஐ லைஃபுக்கும் எஸ்பிஐ ஜென்ரலுக்கும் ஒன்று ஒன்றா நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் நாளைக்கு நம்மகிட்ட டெபாசிட் இருக்காது, குறைஞ்சிரும். அன்னைக்கு தேவைப்படுறப்ப நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது? இதே மியூச்சுவல் ஃபண்டோ எஸ்பிஐ லைஃபோ நம்மளுக்காக அவங்க கிராஸ் செல்லிங் பண்ணி நமக்கு டெபாசிட் பிடிச்சி கொடுத்துருவாங்களா? இல்லை இல்லை. பேங்கிங்கிறது என்ன? பேங்கிங் இஸ் டிஃபைன்ட் அஸ் அக்செப்டிங் டெபாசிட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் தானே. இப்படி நீங்க டெபாசிட்டே இல்லாமல் நம்ம எப்படி லெண்ட் பண்றது? அப்ப நமது கோரிக்கையானது ஏதோ நம்மளோட வாழ்வாதாரத்துக்கும் நம்மளோட தரத்தை மேம்படுத்துறதுக்கான கோரிக்கைகள் மட்டும் கிடையாது தொடர்ல. இந்த 16 கோரிக்கைகளும் இந்த வங்கி நல்லா இருக்கணும், பொதுமக்களோட பணம் நல்லா இருக்கணும், நம்ம அடுத்த ஜெனரேஷன் அந்த வங்கியை கொடுக்கணும், இன்னும் நிறைய ரெக்ரூட்மெண்ட் வேணும் அப்படின்னு ஒரு பொது நோக்கத்திற்காக தான் இந்த 25-26 நமது ஸ்ட்ரைக்கு. அந்த கோரிக்கைகளும் அப்படியே தான் நம்மளுக்கு வடிவமைச்சு நம்ம தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு இதுவாக தான் இப்போ நீங்கள் அந்த கிராஸ் செல்லிங் சொல்கிறோம்ல, நம்ம விஜய் சார் சொன்ன மாதிரி அந்த கிராஸ் செல்லிங் நம்மகிட்டே பண்ணுறாங்க. அதான் அந்த என்பிஎஸ் அவர் சொன்னார்ல, அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ், அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபண்ட் மேனேஜர் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஒன்று கொடுக்கணும். அது வந்து எல்லா வங்கியிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் எல்லாருக்குமே என்பிஎஸ் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம வங்கியில் மட்டும்தான் கிடையாது. சரி, இது வந்து கவர்மெண்ட்டும் ஆர்டர் போட்டு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு, ஆர்பிஐயும் சொல்லியிருக்கு, அப்படின்னு நம்ம வங்கி கேட்கல. அதுவும் ஒரு விதமான மிஸ்செல்லிங் தான். ஸ்டாஃபுக்கிட்டேயே நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை மிஸ்ஸல் அது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு தோழர்களும் நம்மளோட கான்ட்ரிபியூஷன், பேங்கோட கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சது ஒரு ஆவரேஜாக ஒரு 15,000 குறைஞ்சது அந்த ஃபண்டுக்கு போகுது மாதம். இப்படி ஒரு 30 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஒரு ஆனுவலைஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபண்டு வந்து 3வது இடத்துல தான் இருக்குது. நம்பர் 1, 2 இருக்கிறவங்க நம்மளை விட கூட ரிட்டர்ன் தந்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ரிட்டையர்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சம் லாஸ் ஆகிறதுக்கான ஒரு இது இருக்கு, சான்ஸ் இருக்கு. அதுக்காக தான் இந்த போராட்டம். இப்படி 16 அம்ச போராட்டம். நாளைக்கும் பார்த்தீங்கன்னா நமது ஏவோவில் ஒரு தர்ணா ஆர்ப்பாட்டம் இருக்கு. அதில் வந்து ஒரு சாங்கினா போட்டு நம்மெல்லாம் உட்காந்துருக்கிற போகிறோம். அதில் இங்கே இருக்கிற ஆக்டிவிஸ்ட்
ஆஃபீஸ் பேரஸ் எல்லாம் இருப்போம். யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் லீவ் போட்டுட்டு கண்டிப்பாக அந்த இதுக்கு வந்து தவறாமல் வந்து கலந்துக்குங்க. இது வந்து ஒரு சைடு நம்ம யூனியன் அந்த இது அது சம்பந்தமாக. இப்போது நமது அடுத்த பார்ட், நம்ம இந்த மீட்டிங்கோட அடுத்த பார்ட்டு ஜிஎஸோட ஃபெலிசிட்டேஷன். தோழர்களே, நம்மளோட ஹெச்ஆர்எம்எஸ் ஐடியா இருக்கட்டும், ஏடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை என்பிசியாக இருக்கட்டும், எல்லாத்தோட ஐடியிலையுமே வந்து நம்ம பிஎஃப் நம்பர் தான் மென்ஷன் பண்ணுவோம். அதே போல் நம்ம வந்து ஒரு செக்ஷன் கொடுக்குறோம்னாலும் நம்ம பிஎஃப் நம்பர் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஒரு வவுச்சரில் கூட நம்மளோட பிஎஃப் நம்பர் தான் இருக்கும். இந்த பிஎஃப் நம்பர் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் அந்தந்த ட்ரைனிங் சென்டரில் ஓப்பன் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. பிபிஜி செக்ஷனில் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே வந்து கொடுப்பாங்க. அப்படி மேனுவலாக இருந்த காலகட்டத்தில் நமது சீதன் சார் வந்து அந்த செக்ஷனில் இருந்திருக்காங்க. ஒரு வங்கியில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாருன்னா அவரோட முதல் அனுபவமே வந்து அந்த பிபிஜியோட செக்ஷன்ல